ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திரும்பவும் டெய்லி ரீசார்ஜ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் மோசேயை கொண்டு அவங்கள ஈஜிப்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்டோரி. ஸோ நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். பார்வோன் அந்த மழை, கல்மழை, இடிமுழக்கம் எல்லாம் நின்று போனதை பார்த்தாலுமே அவனோட இருதயமும் சரி, அவனோட ஊழியக்காரர் இருதயமும் இன்னும் கடினமானதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம லைஃப் எப்படி இருக்குது? நம்ம பார்வோன் மாதிரி நம்ம இருதயத்தை கடினமாயிட்டே இருக்கிறோமா? அவர் ஏதாவது பண்ணுறத பார்த்துட்டு அசட்டையாக விட்டுடுறோமா? இல்லை நம்மளை ஹம்பிள் பண்ணிவிட்டு ஆண்டவரை உயர்த்துறோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திரும்பவும் டெய்லி ரீசார்ஜ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் மோசேயை கொண்டு அவங்கள ஈஜிப்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்டோரி. ஸோ நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டார். பார்வோன் அந்த மழை, கல்மழை, இடிமுழக்கம் எல்லாம் நின்று போனதை பார்த்தாலுமே அவனோட இருதயமும் சரி, அவனோட ஊழியக்காரர் இருதயமும் இன்னும் கடினமானதை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம லைஃப் எப்படி இருக்குது? நம்ம பார்வோன் மாதிரி நம்ம இருதயத்தை கடினமாயிட்டே இருக்கிறோமா? அவர் ஏதாவது பண்ணுறத பார்த்துட்டு அசட்டையாக விட்டுடுறோமா? இல்லை நம்மளை ஹம்பிள் பண்ணிவிட்டு ஆண்டவரை உயர்த்துறோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கலாம்.